புதியதாக பாதை அமைச்சு நம்ம தேடி பாதை என்ன அந்த ரிஷிகள் வந்து பாதை அமைச்சு அங்கே போயிட்டு ஒரு இடத்துல தவம் பண்ணாங்க. அந்த இடத்துல ஒரு ரிஷிகள் தவம் பண்ண பிறகு தான் அதுக்கு பிறகு வந்து புத்த மதத்துலேருந்து வராங்க இல்லையா, அவங்க தானே வந்து இந்த மலைகள் வந்து மண்டபம் கட்டி தவம். புத்தர்களை வந்த பிறகு அதுக்கு பிறகு மன்னர்கள் என்ன பண்ணாங்க, கோட்டை காட்டினாங்க. ஒரு மன்னரே ஜமீனை வந்து இங்கே வந்து பங்களா ஒன்று இருக்குங்க, அது மூடி இருக்குது. மேலே வந்து பங்களா ஒன்று இருக்குது, அதெல்லாம் மூடி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த இடத்துக்கு யாரும் கிட்ட நெருங்க முடியல. அதுக்கு பிறகு சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்து சிவனை வழிபடுறாங்க, ரிஷிகள் வந்து கிடையாது. ரிஷிகள் வந்து இந்த காற்றையே தான் ஜீவன், இந்த ஜீவன் தான் சிவன் அப்படின்றது அங்கே அதை டாப்பி அவங்களுக்கு டாப்பி. சித்தர்கள் வந்து நான் பிரதிஷ்டி பண்ணுறாங்க, சிவலிங்கத்தை பிரதிஷ்டி பண்ணி பூஜை போட்ட இடம் தான் அந்த இடம் மேலே இருக்குது. கடும் தவம் பண்ணது. அந்த கடும் தவம் பண்ணுறத காட்சி கொடுத்து யாருன்னு கேட்டால் கீழே நம்ம யாரை வணங்கிட்டு வந்தோம், வானதுர்கை. வானதுர்கைன்றது யார்? சக்தி. சக்தி. இப்போ சக்தி எங்கே இருக்குது? ஜீவசக்தி அறிவாய் உங்களுக்குள்ளே இருக்கிற ஜீவசக்தி. அந்த ஜீவசக்தியை உண்டாக்கக்கூடிய இடம் அந்த இடம். இப்போ நீங்கள் பயணிக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போக தேவையில்லை. அப்போ இதில் பயணிக்காதுங்க அங்கே போகிறாங்கன்னாக்கா ஆரம்பம் எங்கடானாக்கா இந்த மலைக்கு நாங்கள் போன பிறகு அங்கே தான் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு, அதுலேருந்துலாம் நாங்கள் மாறிட்டோம். இப்போ நீங்கள் போன போனால் இப்போ அடுத்த கட்டு, அதாவது 10th பிஹெச்டிக்கு போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. +1 +2 போகிறீங்க இல்லையா, இப்போ அதுக்காட்டு நான் +1 +2 போகாமல் ஒரே என்னது 6 சொல்கிற மாதிரியா டைரெக்டாக வந்து அந்த மாதிரி ஒரு சூட்சமான இடம். இப்போ இங்கேருந்து பார்த்து இப்படி இருக்கு இல்லையா, ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு இந்த இடம் தெரியாது, அந்த இடத்துக்கு போன பிறகு இந்த இடம் தெரியாது. அப்படின்னா என்ன, இப்போ பிஹெச்டி படிக்கிறவங்க 1ஆம் கிளாஸ் பற்றி நினைப்பீங்களா? தெரியுமா? புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு போன பிறகு டோட்டல் இதெல்லாம் தெரியும், அந்த இடம் மட்டும்தான் தெரியும். அதுக்கு அடுத்து என்ன தெரியும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னன்றதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதுலேருந்து ஒவ்வொரு கட்டத்துக்கு ஒரு கட்டம் ஒரு உணர்வு கிடைக்கும், ஒரு பாறைக்கு ஒரு கிடைக்கும். இப்போ இந்த இடத்துலேருந்து தான் இந்த திசையை நோக்கி போகிறது. இந்த திசை இப்படி நோக்கி போனால் பைரவர் இருக்கார், பைரவர் தான் கிட்ட நிற்கிறாரு. இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒருத்தர் இருப்பார், அநேகமாக அவர் நைட்டில் இருப்பாருங்க. அவர் இப்போ நிற்கிறேன்னு வச்சுங்களேன், அவர் கிட்ட வருவார். கிட்ட வந்துட்டு அவர் அப்போ போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் பின்னாடி போயிட்டே இருக்கணும். போகலன்னா வந்து நிற்பார், ஒரு 3 times டைம் கொடுப்பாரு, இல்லைன்னா போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், குறிப்பிட்ட போது மறந்துடுவார். இது நைட்டில் நடக்கக்கூடியது. நைட்டில் வந்தால் நடக்குமா? நம்ம இது தனியாக வரணும் அது நம்ம இல்லை, இப்போ எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, இப்போ குறிப்பிட்ட உங்ககிட்ட வரும், அவர் போயிட்டே இருப்பார், அவர் பின்னாடி போயிட்டே இருக்கலாம். இங்கே ஒரு குகை ஒன்று இருக்குது, ரிஷிகள் தவம் பண்ண இடம். அதனுடைய நினைவார்த்தமாக தான் இந்த